வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் தான் பார்க்குறோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு 20ஆம் தேதி மார்ச் எப்படி மூவ்மெண்ட் ஆயிருக்கு, ஸோ முக்கியமான ப்ரைஸ் லெவல்ஸ் எல்லாம் எது கிராஸ் ஆயிருக்கு, ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்திருக்கு இப்படிங்கிறத பார்த்துட்டு, அப்புறம் பேங்க் நிஃப்டியோட ஒரு அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டான்னு சொல்லியிருக்கு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா, ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிற பக்கெட் ஆர்டர்ஸ், அதாவது பக்கெட் ஆர்டர்ஸ்னால் ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சில பேர் லிக்விடிட்டி கிடைக்கணும், சில பேர் இல்லை, பெரிய பெரிய ட்ரேடர்ஸ், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் லிக்விடிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக ஏற்கனவே ஆர்டர்ஸை போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ இந்த ஆர்டர்ஸ் வந்து கால் ஆப்ஷன்ஸ் ஆர்டர்ஸாகவும் இருக்கலாம், புட் ஆப்ஷன் ஆர்டர்ஸாகவும் இருக்கலாம். அப்போ இந்த கால் அண்ட் புட் ஆப்ஷன் ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது, நமக்கு முக்கியமான டேட்டா கொடுக்கும். என்ன டேட்டா கொடுக்கும்னா, நமக்கு சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குங்கிறத கொடுக்கும். இப்போ நம்ம இந்த பேங்க் நிஃப்டியில் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு இப்போ என்ன தெரியுது அப்படின்னா, அட் த மணி, அதாவது இந்த 50,000ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டும் இருக்குது, ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. அப்போ இந்த 50,000 வந்த உடனே நமக்கு வந்து ரெண்டு பக்கமே, அதாவது லாங்குக்கும் ஷார்ட்டுக்கும் ரெண்டுக்குமே ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போது இந்த 50,000 ஈஸியாக பிரேக் ஆயிரும். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, மார்க்கெட் இந்த 50,000லேருந்து மேலே போகுது அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், இந்த ஓப்பன் செயின் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்கும்போது ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இல்லை, சப்போர்ட் தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நமக்கு வந்து கால் ஆப்ஷன் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஷோ ஓஏ சேஞ்சுன்னு இருக்கும். அப்போ இந்த ஓஏ சேஞ்ச் எந்த பக்கம் அதிகமாக ரெசிஸ்டன்ஸ், எந்த பக்கம் மாற்றங்கள் இருக்கோ அந்த அந்த அதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போது மார்க்கெட் வந்து இந்த கால் ஆப்ஷன் தான் ஸ்ட்ராங்கானதாக இருக்குது. அப்படின்னா கால் ஆப்ஷனை தாண்டி, புட் ஆப்ஷன் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, க்ரீன் கலர். அப்போ இந்த புட் ஆப்ஷனை தாண்டி மார்க்கெட் கீழே போகாது. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இந்த 50,000 தாண்டி மார்க்கெட் கீழே போகாது. இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், மார்க்கெட் மேலே போனால் எது வரைக்கும் போகும்னு பார்த்தீங்கன்னா 50,100 51,000 வரைக்கும் போகும். அப்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து பொசிஷன்ஸ் வந்து டவுட் தான், இங்கிருந்து கீழே போகிறதுக்கு. இப்போ மார்க்கெட் எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 51,000 வரைக்கும். ஸோ இதுதான் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸில் நமக்கு பார்க்க வேண்டியது. அப்போது நமக்கு இந்த ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கணும்னு சொன்னோம். நமக்கு பார்த்தோம்னா, நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 3 நாளா தொடர்ந்து மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகிட்டே இருக்கு. அப்போ இந்த 3 நாளா தொடர்ந்து மார்க்கெட் மேலே புஷ் ஆகிட்டு இருக்கிறனால நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா, ஒரு நாளைக்கு வந்து கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஃபேஸை எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த 3 நாளைக்கு அப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ், ஒரு சைட் வேஸ் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மூவ்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு 700 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆச்சு. அண்ட் புதன்கிழமை நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆச்சு. அதே மாதிரி நமக்கு வந்து வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா இது 70 பாயிண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. ஃபர்ஸ்ட் நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து நமக்கு வந்து ஒரு 700 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் தான், 250 பாயிண்ட் மூவ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 700 பாயிண்ட். அப்போ இந்த மூவ்மெண்ட் கம்மியாகும் போது நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் இப்படி மேலே போனது கொஞ்சம் கொஞ்சமாக கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு வருதுன்னு. அப்போது இனி ஒரு 2-3 நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு பேங்க் நிஃப்டியில் கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஆனால் கன்சாலிடேஷன் ஃபேஸ் பார்த்தோன்னா ஒரே ப்ரைஸில் தான் இருக்குமானா, டைரெக்டாக இவ்வளோ ஸ்டீப்பாக மூவ் ஆகாது. ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட்டாக மார்க்கெட் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். ஸோ ஒரே நாளில் இப்படி ஃபுல்லாக மூவ் ஆகாமல் ஒரு 4-5 நாளாக மார்க்கெட் இப்படி மெதுவாக மூவ் ஆகி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ப்ளஸ் புல்லிஷ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம நேற்று சொன்ன மாதிரி நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி கரெக்டாக வந்து 50,000 தொட்டு நின்றுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ரொம்ப நாளாக பேங்க் நிஃப்டி வந்து 50,000 தொடுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. போன ஜனவரி மாதத்துலேருந்து பேங்க் நிஃப்டி லோவர் சைட் போயிட்டு இருந்தது. இந்த வாரம் மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்ஸ் ட்ரெண்டுக்கு வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. அப்போ இந்த ஒரு காரணங்கள்னால நமக்கு பேங்க் நிஃப்டி ஓவராலாவே வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக தான் இருக்கு. அப்படிங்கிறனால மேலே தான் போகும். அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நாளைக்கு நம்ம எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த 50,000ல இருந்து நம்ம வந்து இதையே காப்பி பண்ணி, அப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கும் இந்த 50,000ல இருந்து எது வரைக்கும் போகலாம்னா 51,000 வரைக்கும் போகலாம். ஆனால் இந்த 50,500 இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 50,500ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ இந்த 50,500டையும் நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிடணும்.
அப்போ நாளைக்கு மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா, இந்த 50,500 ஃபர்ஸ்ட்டு கிராஸ் பண்ணணும். இந்த 50,500 கிராஸ் பண்ணா தான் 51 வரைக்கும் போகும். அண்ட் ஒரே நாள்ல 1000 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி மூவ் ஆச்சுன்னா, ஒரு பாதி பேர் வந்து நெறையா ப்ராஃபிட் எடுப்பாங்க. மீதி பேர் வந்து ஸ்ட்ராங்கான லாஸும் எடுப்பாங்க. மார்க்கெட் மேல பிரைஸ்ல போனா, கால் ஆப்ஷன் இருக்கவங்களுக்கு நெறையா ப்ராஃபிட் வரும். புட் ஆப்ஷன் இருக்கவங்களுக்கு பையிங் அண்ட் செல்லிங்க பொறுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மாறும். ஆனா, மார்க்கெட் எப்போ அக்ரெசிவா மூவ் ஆனாலும், எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆனாலும், கண்டிப்பா ஏதாவது ஒரு சைடு வந்து இருக்கவங்களுக்கு லாஸ் வரும். அப்போ நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா, பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 50,500 தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட கணிப்பு. சப்போஸ் மார்க்கெட் வந்து மேல போகுங்கிறது தான் எல்லாத்தோட கணிப்பும். அதே மாரி நம்ம பிரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல கோல்டன் கிராஸ் இருக்கு. அப்ப இந்த கோல்டன் கிராஸ் இருக்கறனால, மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சில நேரங்கள்ல எல்லா அனாலிசிஸும் நமக்கு வந்து மார்க்கெட் மேல போகும்னு தான் சொல்லும். ஆனா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ அந்த மாரி ஆனா, மார்க்கெட் எவ்வளோ வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம் அப்படிங்கிறத பார்க்கறது தான் இங்க. ஸோ அப்போ மார்க்கெட் சப்போஸ் டவுன்ஃபால் ஆச்சுன்னா, எவ்வளோ வரைக்கும் ஆகலாம்னா 49,500 வரைக்கும். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்படிங்கிறனால, நமக்கு வந்து எப்பயுமே மேல எவ்வளோ போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றது மாரி, கீழ எவ்வளோ போகுங்கிறதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இப்ப நான் என்ன பண்றேன், இது வந்து ஒரு காப்பி பண்ணி 49,500 இந்த இடத்துல வச்சுடுறேன். ஓகே. ஸோ அப்போ மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா, இந்த பொசிஷன்ல இருந்து நமக்கு வந்து இது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும். இதுதான் ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகுறதுக்கு. அப்ப நம்ம மார்க்கெட் வந்து நாளைக்கு மேல புஷ் ஆனா எவ்வளோ தூரம் போகுங்கிறதையும் பார்த்துட்டோம். இன்கேஸ் அதாவது எல்லா அனாலிசிஸையும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து ஆப்போசிட் சைடு மூவ் ஆச்சுன்னா 49,500 வரைக்கும் மூவ் ஆகும். ஸோ இதுதான் நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஒரு பிரைஸ் ஆக்ஷன். அண்ட் பேங்க் நிஃப்டியோட பிரைஸ் ஆக்ஷன் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கு. அது காரணம் என்னன்னா, பேங்க் நிஃப்டிக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி வச்சுட்டாங்க. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை மேனிபுலேட் பண்ணக்கூடாது. நிறையா இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணி, அதே மாதிரி யாராவது வந்து பேங்க் நிஃப்டி வந்து மேனிபுலேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வீக்லி எக்ஸ்பைரிலேருந்து மந்த்லி எக்ஸ்பைரி ஆக்கிட்டாங்க. அந்த மந்த்லி எக்ஸ்பைரி ஆனதுலேருந்து பேங்க் நிஃப்டியோட பிரைஸ் ஆக்ஷன் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கு. ஸோ ஒரு ஒரு கரெக்டான ஃபார்முலாவும் கரெக்டான பிரைஸ் ஆக்ஷனும் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டியில் நமக்கு வந்து கிளியராக தான் இருக்கும். பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்காது. மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகுதுன்னு. அப்படிங்கிறனால நாளைக்கு மார்க்கெட்